ஹலோ மக்களே, வெல்கம் டு கனமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான உதிரியான புதினா புலாவ் தாங்க. பிரியாணியை விட ரொம்ப டேஸ்டியான இந்த புதினா புலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிங்கனாலே அதோட மனம் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. பசி எடுக்காதவங்களுக்கு கூட பசி எடுக்கக்கூடிய புதினா புலாவ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் குக்கரில் பண்ண போகிறேன். குக்கர் நல்லா ஹீட்டான பிறகு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு பிரியாணி மசாலா, சோம்பு, பட்டை, நமக்கு இருக்க எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காய தக்காளி எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா. இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசம் போகும். மணத்துக்காக கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் நம்ம புதினாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், புதினா எல்லாம் நல்லா கிரேவியாட்டும் சூப்பராக வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2-3 கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா வற்றி நல்லா திக்கான கிரேவியாட்டம் வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு திக்கான கிரேவியாட்டம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இதுதாங்க நம்ம புதினா புலாவுக்கான ஒரு சூப்பரான கிரேவி. இந்த கிரேவி ரெடியானாலே சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரிசி சேர்த்துக்கிறேன். இதில் அரிசியை சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க எனக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்தது. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவி பறக்க எல்லா மசாலாவும் சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாப்பாடோட எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நாக்கில் எச்சூற அளவுக்கு டேஸ்டான இந்த புதினா புலாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. இந்த புதினா புலாவை நீங்கள் சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேன். அதோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ஆஹா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்போ பாரு பிரியாணி செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த புதினா புலாவை உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தடவை உங்கள் குழந்தைங்க இந்த பிரியாணிக்கு பதிலாக இந்த புதினா புலாவை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த சூப்பர் டேஸ்டியான புதினா புலாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.